திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் பேருந்து நிலையம் முன்பு தேங்கியுள்ள மழைநீரால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் காதர் மொய்தீன் வழங்க கேட்கலாம். காதர் மொய்தீன், வணக்கம். தற்பொழுது பேருந்து நிலையம் முன்பு மழைநீர் தேங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்பொழுது அங்கு உள்ள நிலை என்ன? இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருந்து வந்தாலும் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் மக்கள் சற்று மகிழ்ச்சியுடன் வெப்பம் தெரிந்துள்ளது. இந்த நிலையில் இந்த மதியத்திற்கு பிறகு மணப்பாறை மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களிலும் மழையானது தூறலுடன் தொடங்கி சற்று நேரத்தில் கனமழையாக வெளுத்து வாங்கியது. இதனால் நேரமாக மழையினுடைய வேகமும் அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக மணப்பாறை பகுதியில் பல்வேறு இடங்களில் சாலை ஓரங்களில் நீர் பெருக்கத் தோன்றியது. இது மட்டுமின்றி மணப்பாறை பேருந்து நிலையத்திற்கு முன்பு மழை நீரும் கழிவு நீரும் ஒன்றாக கலந்து குளம் போல் தேங்கியிருந்ததால் மேலும் மழை நீரானது கருப்பு நிறத்திலும் கடும் துர்நாற்றம் வீசியது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியதுடன் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். தொடர்ந்து சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்து வந்த மழை தற்பொழுது நிற்க தொடங்கியுள்ளதால் அந்த சாலையில் தேங்கி நிற்கக்கூடிய மழை நீரானது வடிய தொடங்கியிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி காதர் மொய்தீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.